மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு. நாளை நடைபெறும் மதிமுக நிர்வாக கூட்டத்திற்கு பின் எந்த கூட்டத்திலும் பங்கேற்க மாட்டேன் என்றும் அறிக்கை. வைகோவுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் ஒருவர் செயல்படுவதாக துரை வைகோ குற்றச்சாட்டு. கட்சிக்கு பெரும் பழியை ஏற்படுத்தி சுகம் காணுபவர் மத்தியில் பொறுப்பை தொடர விரும்பவில்லை என்றும் அறிக்கை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் துரை வைகோ சந்திப்பு. பதவி விலகும் முடிவை கைவிடுமாறு மகனிடம் வைகோ வலியுறுத்தியதாக தகவல். துரை வைகோ பதவி விலகியதற்கு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தான் காரணமா? நாளை நடைபெறும் நிர்வாகிகள் கூட்டத்தில் மல்லை சத்யாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தகவல். சங்கரன்கோவில் தொகுதியில் மதிமுக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகிய நிலையில் அவருக்கு ஆதரவு. சென்னை குன்றத்தூரில் கலைஞர் கைவின திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 8,951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்படைப்பு. விஸ்வகர்மா திட்டத்தை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் பேச்சு. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற தாவேக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆலோசனை கூட்டம். காணொலி வாயிலாக பங்கேற்ற விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது, நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படி தான் உங்கள் எல்லாரையுமே நான் கூப்பிடணுன்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. மசோதா மீது முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருக்கும் நிலையில் சந்தித்து ஆலோசனை. வன்னிய சங்கம் நடத்தும் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு. மாமல்லபுரம் அருகே வீடு வீடாக சென்று அழைப்புதலை வழங்கினார் அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் வருகிற 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியால் பதற்றம் அடைந்து விட்டதாகவும் சாடல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கில எச்சம் பறிமுதல். திமிங்கில எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற 3 கைது, 2 கார்கள் பறிமுதல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோலாகலமாக நடைபெற்ற எருதுவிடும் விழா. கோவை வெள்ளியங்கிரி மலையேறிய 18 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. 7வது மலையில் இறங்கும் போது
கால் தவறி கீழே விழுந்து உயிரிழந்ததாக தகவல். சென்னை அரும்பாக்கத்தில் மழை நீரில் நடந்து சென்ற சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்ததால் பரபரப்பு. உயிரை பணயம் வைத்து சிறுவனை காப்பாற்றிய இளைஞருக்கு குவியும் பாராட்டு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னை கத்திப்பாராவில் நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் மோதியதில் பெண் படுகாயம். கார் ஓட்டுநர் கைது, பாபி சிம்ஹாவின் சொகுசு காரும் பறிமுதல். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. தூத்துக்குடி திரேஸ்வரம் துறைமுகத்தில் ஷீலா மீன் 1 கிலோ 1300 ரூபாய்க்கு விற்பனை. விருதாச்சலம் அடுத்த பாலக்கரையில் காவல்துறையினரை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல். ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் ஆவேசம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் தற்கொலை முயற்சி. மாடியிலிருந்து குதிக்க முயன்ற பெண்ணை லாபகமாக பிடித்து காப்பாற்றிய காவலர்கள். நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சம்பவம். புகாரை விசாரித்த மாநில மனித உரிமை ஆணையம் மருத்துவருக்கு கடும் கண்டனம். வார விடுமுறையொட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு இல்லம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக வரும் 22ஆம் தேதி சவுதி அரேபியா செல்கிறார். பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் முகமது பின் சல்மானின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி பயணம். பிஜு ஜனதாதள கட்சியின் தலைவராக நவீன் பட்நாயக் 9வது முறையாக தேர்வு. ஒடிஷாவின் சங்கா பவனில் நடைபெற்ற மாநில கவுன்சில் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கர்நாடகாவில் பூணூல் அணிந்து வந்த மாணவன் பொது நுழைவுத் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். பீதர் பகுதியில் பிராமண மகாசபா மற்றும் இந்து அமைப்புகள் கண்டன பேரணி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஐதராபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசாரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த போலீசார். மேற்கு வங்கத்தில் வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் நிகழ்ந்த வன்முறைக்கு எதிர்ப்பு. மம்தா அரசை கண்டித்து நொய்டாவில் விஸ்வ இந்து பரிஷத் போராட்டம். ஆப்கானிஸ்தானில் 5.8 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஜம்மு காஷ்மீரிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் அச்சம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வாட்டி வதைத்து வரும் வெயில். நகர்கர் உயிரியல் பூங்காவில் விலங்குகளை பாதுகாக்க பிரத்யேக ஏற்பாடு. பிரதமர் மோடியுடனான உரையாடல் குறித்து தொழிலதிபர் எலான் மஸ்க் நெகிழ்ச்சி. இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர ஆவலாக இருப்பதாகவும் தகவல்.
ரெட்ரோ பட இசை வெளியீட்டு விழாவில் கனிமா பாடலுக்கு நடனமாடிய நடிகை பூஜா ஹெக்டே. இணையத்தில் வைரலாகும் வீடியோ. திருப்பதி ஏழுமலையான் கோயில் டிராகன் பட நடிகை கயாதுலோகர் சுவாமி தரிசனம். கோயில் வளாகத்தில் கயாதுலோகருடன் செல்ஃபி எடுத்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. மோகன்லால் பிருத்திவிராஜ் கூட்டணியில் வெளியான எம்புரான் 2 325 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை. மலையாளத்தில் 300 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்த முதல் படம் என்ற பெருமையை பெற்றது.